அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இந்த வசனம் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அல்லது அன்னைக்கு ஜனங்க வந்து அவரை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும், இப்போ நாங்கள் அடுத்து என்ன பண்ணணும். ஏன்னா பேதுரு முதல் பிரசங்கம் பண்ணுறார். இதான் முதல் பிரசங்கம், பேதுரு பண்ணக்கூடிய முதல் பிரசங்கம். சபை காலத்தில் முதல் சபை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அவர்களை ஆவியில் நிரப்பின போது எழுந்திருச்சு நின்று ஃபஸ்ட்டு பிரசங்கம். இந்த பிரசங்கத்தில் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டபோது, அப்போ அவங்களுக்கு அவர் சொல்லப்படுகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் என்ன செய்யுங்க, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ரட்சித்துக் கொள்ளுங்கள்னா என்ன அப்படின்னு கேட்டால், சால்வேஷன் அப்படிங்கிறது ஒரு ரட்சிப்பு. சால்வேஷனுங்கிறது ரட்சிப்பு. அதே நேரத்தில் ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களை என்ன செய்யுங்க, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அவன் வந்து அவர்களை ரட்சித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலுக்கு ரட்சகராக, இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இருக்கு. அதே நேரத்தில் இஸ்ரவேலுக்கு ரட்சகராக அப்படின்னா என்ன அர்த்தம்னா சால்வேஷனர், பாதுகாக்கிறவர், சேவியர், அவங்கள வந்து காப்பாற்றுறது அப்படின்னு அர்த்தம். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன பண்ணணும், மாறுபாடுள்ள சந்ததின்னு ஒன்று இருக்கு. இந்த மாறுபாடுனான்றதுல நம்ம போல, அதுக்கு முன்னாடி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்மளை என்ன பண்ணணுமா, செப்பரேட் பண்ணி நம்மளை ரட்சித்துக் கொள்ளணும். சில நேரங்களில் நீங்கள் அந்த இடத்துல ஒன்றுமே செய்ய மாட்டீங்க, இருந்தால் மாட்டிப்பீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் இருந்தால் காப்பாற்றப்படுவீர்கள்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க, போலீஸ் வருது, அவங்கள பிடிக்க போது, நீங்கள் கலாட்டா ஒன்றும் பண்ணலை, நீங்கள் அந்த இடத்துல என்ன செய்கிறீங்க, ஓரமாக தான் நிற்கிறீங்க. ஆனால் கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரையும் மொத்தமாக கூட்டிகிட்டு போவாங்க, எல்லாருக்கும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் நடுவில் போய், இல்லை சார் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைனாலே அமைதியாரா அப்படின்னு சொல்லி உங்களை மொத்தமாக தான் நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் அப்படிம்பாங்க. அப்போ நான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த இடத்தில் இல்லாமல் இருப்பது ரட்சிப்பு. அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் இருப்பது ரட்சிப்பு. இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, மாறுபாடு உள்ள சந்ததி இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க, அங்கிருந்து என்ன ஆயிருங்க, விலகி வந்துடுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ கர்த்தர் இந்த விலக்கி நம்மளை பிரிக்கிறார் பாருங்க, பிரித்து பாதுகாக்கிறார் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிற ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை கர்த்தர் வேறு பிரித்து நம்மளை பாதுகாப்பார். நம்மளை என்ன செய்வார், அங்கிருந்து வேறு பிரித்து நம்மளை பத்திரமா பாதுகாப்பார். இப்போ நாம் எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து வேறு பிரிக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டாந்துருக்காரு. எதுக்கு கொண்டாந்துருக்கிறாரு, ஏன் கொண்டாந்துருக்கிறாரு? ஒருவேளை சில நேரத்தில் நமக்கு அது தெரியாது, நம்ம ஏன் கொண்டு வந்தார், எதுக்காக கர்த்தர் இப்படி பண்ணுறாரு, எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் போ அப்படின்னு சொல்லும் போது நம்ம போகிறோம் இல்லையா, வந்துடுறோம் இல்லையா. அப்படி வரும்பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் வேறு பிரிச்சதுக்கான நோக்கத்தை ஒரு நாள் தெரியப்படுத்துவார். அப்போ நமக்கு தெரியும் ஏன் வேறு பிரிச்சாரு அப்படின்னு சொல்லி. நம்மகிட்ட ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. உங்ககிட்ட எல்லா பிளானையும் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி, இதெல்லாம் நீ பண்ணா உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு மொத்த பிளானையும் காட்டி நம்மளை கூட்டிட்டு வருகிற தேவன் கிடையாது. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் சொல்றேன் நீ வா, விசுவாசிச்சு வா, நான் உன்னை பாதுகாப்பேன். கர்த்தர் எதிர்பார்க்கறது என்னன்னா ஃபெய்த், நம்ம கிட்ட விசுவாசிச்சு வரணும்னு பார்க்கிறாரு. இப்போ இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு, வேறு பிரிக்கிறாரு, சில இடங்கள்ல இருந்து கொண்டாடுறாரு. இப்போ இந்த ஜனங்கள் நாம அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை பைபிள்ல இருக்கு. இந்த வசனத்துல இருந்து தான் கர்த்தர் என் கூட பேசினாரு. கவனிங்க, இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்ற இன்னொரு வார்த்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். அந்த தண்ணீர்கள் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன? ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர். இங்கிலீஷ்ல மல்டிடியூட்ஸ் அப்படின்னு இருக்குதா. ஸோ தண்ணீர் என்பதற்கு என்ன அடையாளம், என்ன அர்த்தம்? ஜனங்கள் அப்படின்னு அர்த்தம். தண்ணீர் என்பதற்கு ஜனங்கள்னு அர்த்தம். இப்போ கர்த்தர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல மிக முக்கியமான சில காரியங்களை செய்கிறார். அதுல ஒண்ணு கவனிச்சு பாத்தீங்கன்னா, 3வது நாள் வரைக்கும் கர்த்தர் கிரியேஷன் பண்ணல. கர்த்தர் என்ன பண்ணல, கிரியேஷன் பண்ணல. எதையும் ஆண்டவர் மண்ணிலிருந்து எதிலிருந்து உண்டாக்கல. முதல் நாள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளிச்சம் அவர் முகம். 4வது நாள் தான் சூரியன் சந்திர நட்சத்திரங்களை என்ன செய்யறாரு, உண்டாக்குறார். வெளிச்சம்னா அவர் முகம், அதாவது அவர் முகத்தினுடைய வெளிச்சம் பூமியின் மேல வீச கடவுது, அதான் அர்த்தம். இப்போ அவர் முகத்துல இருக்கிறது இங்க வருது. 2வது நாள் பாத்தீங்கன்னா அவர் ஒரு காரியம் செய்யறாரு. 6வது வசனம் வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு தேவன்
ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாகக் கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்கக் கடவது என்றும் சொன்னார். நல்ல கவனிங்க. 2வது நாளும் கர்த்தர் கிரியேஷனை உண்டு பண்ணல. 2 தண்ணீருக்கு நடுவுல என்ன உண்டாக்குறாரு? பிரிவினையை உண்டாக்குறார். அந்த இடத்துல வசனம் சொல்லுது, மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்று சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேல் இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. ஜலம்னா எதை குறிக்குது? ஜனத்தை குறிக்கிறது. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? இது இந்த 1ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க ஞானார்த்தம் உள்ளது. முழுக்க முழுக்க ஞானார்த்தம் உள்ளது. முதல் 2 அதிகாரத்தை நீங்க ஆவிக்குரிய விதத்தில் வசனத்தை வச்சு தியானிச்சு பார்த்தீங்கன்னா காட்ஸ் கிரியேஷனுடைய ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளான் ஒன்று நமக்கு தெரியும். இந்த வசனம் என்ன சொல்லுது? முதலாவது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றார். ஸோ கர்த்தர் என்ன பண்றாரு? 2 வகையான ஜனங்களை உண்டாக்குகிறார். புரியுதா? 2 வகையான ஜனங்கள். எல்லாத்துக்கும் பாருங்க, முதல்ல கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? அந்த பிளானை ஸ்பிரிச்சுவலி காட்டிடுவாரு. அதுக்கு பின்னாடி தான் அதோடைய ஒரிஜினாலிட்டி நமக்கு தெரியும். உதாரணமா ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்கிட்டாரு. அங்க ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும்னு சொல்லிட்டாரு. அங்க ஒரு சாக்ரிஃபைஸ் ஆல்டர், பலிபீடம்னு ஒன்று சொல்லிட்டாரு. ஆனா அதோடைய அர்த்தம் என்னங்கிறது நமக்கு பின்னாடி தான் தெரியும். இயேசு கிறிஸ்து வந்தாதான் அந்த ஆட்டுக்குட்டி நமக்கு தெரியும். நார்மலா பார்த்தா அவங்களுக்கு அது ஒரு பலி, ஆட்டுக்குட்டி பலி செலுத்தணும். ஆனா இப்போ உங்களுக்கு எனக்கும் ஆட்டுக்குட்டினா எது ஞாபகத்துக்கு வருது? இயேசு கிறிஸ்து ஞாபகத்துக்கு வர்றாரு. அதே மாதிரி தான் இதுல உள்ளதும் அதே மாதிரி தான். முதல் 2 அதிகாரத்தில் உள்ளதும் அதே மாதிரி தான். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசாரிப்பு கூடாரம் என்பது ஒரு மாடலாக கொடுக்கப்பட்டு அதற்கு பின்னாடி தேவனுடைய திட்டத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறாரோ, புரிய வைக்கிறாரோ, அதே மாதிரி முதல் 2 அதிகாரத்தையும் கர்த்தர் கிரியேஷனை உண்டாக்கி அது உள்ள இருக்கிற அவருடைய திட்டத்தை நமக்கு தெரியப்படுத்துறார். அதுல உள்ள ஒரே ஒரு காரியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்கிறோம். கர்த்தர் ஃபர்ஸ்ட் செய்யற பிரிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் பிரிவு உண்டாக்கினார். 2வது செய்யற பிரிவு ஆகாய விரிவுக்கு மேல் இருக்கிற தண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழ் இருக்கிற தண்ணி. இந்த ஆகாய விரிவுக்கு கர்த்தர் வானம் என்று பெயரிட்டார்னு இருக்கு. 8வது வசனம் வாசிங்க. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். இந்த ஆகாய விரிவுக்கு பேர் என்ன? வானம். அப்பனா இதை எப்படி பார்க்கணும்? வானத்துக்கு மேலுள்ள தண்ணி, வானத்துக்கு கீழுள்ள தண்ணி. அப்ப தண்ணினா என்ன அர்த்தம்? ஜனம். வானத்துக்கு மேலுள்ள ஜனம், வானத்துக்கு கீழுள்ள ஜனம். 2 வகையான ஜனம் கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிறது. கர்த்தர் முதல்ல என்ன செய்யறாரு? இந்த 2 ஜனங்களுக்கும் டிஃபரன்ஸ் இப்ப நமக்கு புரிகிறபடி சொல்லணும்னா, பரலோகத்துக்குரிய ஒரு கூட்டம் இருக்கு, பூமிக்குரிய ஒரு கூட்டம் இருக்கு. வானத்துக்கு மேல இருக்கிற ஒரு ஜனம், வானத்துக்கு கீழ் இருக்கிற ஒரு ஜனம். இந்த 2 ஜனத்துக்கு கர்த்தர் முதல்ல என்ன பண்றாரு? பிரிவினை உண்டாக்குகிறார். இந்த வசனத்தை இப்ப 2:40 அப்போஸ்தலர் பாருங்க. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த ஜனத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். இப்போ வானத்துக்குரிய ஜனம் எது, பூமிக்குரிய ஜனம் எது? எப்படி சொல்றது? வானத்துக்குரிய ஜனம்னா தூதர்களா, அங்க இருக்கிறவங்களா அப்படின்னா இல்ல. நம்மிலேயே கர்த்தர் பரலோகத்திற்கென்று முன்குறிக்கப்பட்ட ஒரு ஜனமும் இருக்கிறது. தீங்கு நாளுக்கென்று துன்மார்க்கனை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். பூமிக்குரிய ஜனமும் இருக்கு. இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, தரிசனம் உள்ள ஒரு ஜனம் இருக்கு, தரிசனம் இல்லாத ஒரு ஜனம் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, கர்த்தருடைய திட்டத்தின்படி இருக்கிற ஒரு ஜனம் இருக்கு, கர்த்தருடைய திட்டம் இல்லாத ஒரு ஜனம் இருக்கு. இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? இது 2த்துக்கு நடுவில் என்ன உண்டாக்குகிறார்? பிரிவு உண்டாக்குகிறார். நம்ம சொல்றோம் வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 2 ஜனங்களுக்கு நடுவுல நமக்கு ஒரு பிரிவினையை கர்த்தர் உண்டாக்கி வச்சுட்டாரு. We are all sons and daughters of God. வானத்தில் உள்ள தேவனுக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். இவர்கள் பூமிக்குரியவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இப்ப நீங்களும் நானும் வானத்துக்குரிய பிள்ளைகளா தான், பூமிக்குரிய பிள்ளைகள் தானே இருக்கிறோம். ஒரு அப்பா அம்மாக்கு தானே பிறந்தோம். ஆனா கர்த்தர் இப்ப என்ன செய்யறாரு? அப்படித்தான் இருந்துச்சு. இப்ப நடுவுல கர்த்தர் என்ன பண்றாரு? பிரிவினையை உண்டாக்கி நம்மை வானத்துக்குரிய ஜனமாய் மாத்துகிறார். நமக்கும் அவங்களுக்கு என்ன பண்றாரு? நடுவுல ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் உண்டாக்குகிறார். இது 2 சேரக்கூடாதபடிக்கு டிஸ்டன்ஸ் உண்டாக்குகிறார். இதைத்தான் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை வைத்து கர்த்தர் சொல்லும் போது சொல்ற வார்த்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். வானத்தில் இருக்கிற நட்சத்திர வண்ணமாக உன் சந்ததி இருக்கும். இது வானத்துக்குரிய சந்ததி. புரியுதா? இப்ப வாசிங்க 22:17 வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப் பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். 2 இருக்குங்க பாருங்க. இப்ப 2 சந்ததி இருக்குது.
ஒன்று வானத்துக்குரிய சந்ததி, இன்னொன்று பூமி கடற்கரை பூமியில் உள்ளதான ஒரு சந்ததி. இப்போ நட்சத்திரம் வானத்தில் இருக்கிறதுக்கும் கடற்கரை மணலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது புரியுதா? இதுவும் சந்ததி, அதுவும் சந்ததி. இப்போ கர்த்தருடைய திட்டம் என்னன்னா, இந்த ரெண்டு சந்ததிக்கு நடுவில் என்ன இருக்கணும்? பிரிவு இருக்கணும். இந்த ரெண்டும் ஒன்னா என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. வாசிங்க கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிங்க. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாயிருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இந்த அடிமையானவளும் அவருடைய மகன் இருக்கு இல்லையா, ஆகாரையும் இஸ்மவேலையும் சொல்லுது. இவங்களை பத்தி தான் கடற்கரை மணல் அங்க இருக்குது. இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது ரெண்டு வகையான சந்ததி இருக்கு. அடிமையானவருடைய சந்ததி, சுதந்திரவாளி சந்ததி. அதாவது சாராளுடைய பையன், ஆகாருடைய பையன். இந்த ஆகாருடைய பையனை தான் கடற்கரை மணல்னு கர்த்தர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? 15:5 சொல்லும் போது வானத்தின் நட்சத்திரம் அது ஈசாக்கு, சாராளுடைய பிள்ளை. 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் உள்ள வராங்க. 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பிரமாணங்களை மாத்துறாரு. 22 சொல்லும் பொழுது வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் அப்படின்னு மாத்துறாரு. அப்ப ரெண்டு சந்ததி வருது. ஒன்னு பூமிக்குரியதான சந்ததி, இன்னொன்று வானத்துக்குரியதான சந்ததி. ஆனா வசனம் சொல்லுது ரெண்டும் ஒன்றாய் இருப்பது இல்லை. இதை என்ன செய்ய? புறமேத்தல். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வானத்துக்குரிய சந்ததியும் பூமிக்குரிய சந்ததியும் இணைந்து இருக்க முடியாது. கர்த்தருடைய தரிசனத்தோடு இருக்கக்கூடியதான சந்ததியும் மாம்சத்தின்படி இந்த பூமிக்குரிய தரிசனத்தோடு இருக்கிற சந்ததியும் என்ன செய்ய முடியாது? இணைந்து இருக்க முடியாது. இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா எப்பவுமே கர்த்தர் சொல்ற வார்த்தை, புதிய திராட்சரசத்தோட பழைய துருத்திய கலந்தா ரெண்டுமே கெட்டு போகும். புதிய பிரமாணத்தோடு பழைய பிரமாணத்தை என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் எது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் எது? அதே மாதிரிதான் வானத்துக்குரிய சந்ததி, வாக்கு தத்தத்தின் சந்ததி, வானத்துக்குரிய ஜலம், அந்த சந்ததிக்கும் பூமிக்குரிய சந்ததிக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடியினால் இன்னைக்கு நீங்களும் உங்களை என்னையும் கர்த்தர் வானத்துக்குரிய சந்ததியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். வானத்தின் நட்சத்திரங்களை போல கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறார். இப்போ இந்த வேறு பிரிக்கப்பட்ட சந்ததிக்கும் இந்த பூமிக்குரிய சந்ததிக்கு நடுவில் என்ன இருக்குது? பெரிய கேப் இருக்குது. இந்த கேப் எது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்திலையும் இருக்கும், எல்லாத்திலையும் இருக்கணும். வானத்துக்குரிய சந்ததியுடைய தரிசனம் வேறு, பூமிக்குரிய சந்ததியுடைய தரிசனம் வேறு. அவனுக்குரிய ஆசீர்வாதம் வேறு, இவனுக்குரிய ஆசீர்வாதம் வேறு. அவனுக்குரியதான பிரமாணம் வேறு, இவனுக்குரிய பிரமாணம் வேறு. இவனுடைய முடிவு வேறு, அவனுடைய முடிவு வேறு. எல்லாமே டிஃபரெண்ட். இந்த ரெண்டோட நீங்க எப்படி இருப்பீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்ட அந்த ஆதாம் இனி எதை சாப்பிடக்கூடாது? ஜீவ விருட்சத்தையும் சாப்பிடக்கூடாது. ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணக்கூடாது? அவன் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? அது மரணம் கொண்டு வரும், இது நித்திய ஜீவனை கொண்டு வரும். மரணத்தையும் நித்திய ஜீவனையும் ஒன்னா சேர்க்கவே முடியாது. அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன இருக்கணும்? பிரிவு இருக்கணும். இது எப்ப கர்த்தர் உண்டாக்குறாரு? ஆதியாகமத்துல 2ஆம் நாள் கர்த்தர் உண்டாக்குறாரு. எப்போ பாவமும் இருளும் பரிசுத்தமும் தனியாய் பிரிக்கப்பட்டதோ அப்பவே கர்த்தர் சொல்லிட்டாரு, அந்த சந்ததி வேறு, இந்த சந்ததி வேறு. இப்போ உங்களை என்னையும் வானத்துக்குரிய சந்ததியா தான் கூப்பிட்டுருக்காரு, மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவரோட ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டு கர்த்தர் நடுவில் நமக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரு? ஒரு பிரிவினை உண்டாக்கி நம்மளை வானத்துக்குரிய நட்சத்திரங்களாக மாற்றி இருக்கிறார். ஏன்னா அப்படிதான் நமக்கு என்ன சொல்லுது? தானியேலின் புஸ்தகம் சொல்லுது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரங்களை போல இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. சோ கர்த்தர் உங்களை என்னையும் வானத்துக்குரிய சந்ததியா மாற்றி இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு எனக்கு இப்ப என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நடுவுல ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப் இருக்கா? நடுவுல ஒரு பிரிவு இருக்குல்ல, உங்களுக்கும் உலகத்துக்கும் பிரிவு இருக்குதா? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு ஒரு நாள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது, சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா சேரக்கூடாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பிரிவினை உண்டாக்கினார். இது ரெண்டும் சேர முடியும், ரெண்டும் என்ன செய்யும்? சேர முடியும். ஆனா சேர்ந்தால் அது அழிவைத்தான் உண்டாக்கும். வாசிங்க அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசி. நோவாவுக்கு 600ஆம் வயதாகவும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே இருக்கிற ஜனமும் மேல இருக்கிற ஜனமும் ஒன்னா சேர போதுன்னு அர்த்தம். இதைத்தான் நோவா கிட்ட சொல்றாரு, தேவபுத்திரர்
மனுஷகுமாரத்திகளோடு தங்களை என்ன செய்யறாங்க? இணைச்சு கொள்றாங்க. அப்ப தரிசனம் உள்ளவனும் உலக தரிசனம் உள்ளவனும் பரலோக தரிசனம் உள்ளவனும் ஒன்னா சேரவே முடியாது. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சம்பந்தம் கிடையாது. கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? பிரிவினையை உண்டாக்கி வச்சிருக்கிறார். பல நேரங்களில் என்ன ஆகும்னா, நீங்க அந்த வானத்துக்குரிய தரிசனத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பூமிக்குரிய தரிசனத்தையும் அதையும் ஒன்னா சேர்க்கறதுக்கான வேலை நடக்கும். இப்போ கர்த்தர் ஆபிரகாம் கூட்டிட்டு வந்து சாராளோடு கூட நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இங்க சாராளுக்கு வயசாகி போச்சு, இனி பிள்ளை பிறக்காது, நிறைய டிராபேக்ஸ் இருக்குது, ஆனா போயிட்டே இருக்கு. தரிசனம் என்ன செய்யுது? போயிட்டே இருக்கு. இதுல நடுவில் கடந்து யார கலக்குறாங்க? ஆகார கலக்குறாங்க. ஆகார கலந்து ஆபிரகாம் நினைச்சுக்கிட்டாரு, ஆகாரம் இருந்துட்டு போட்டோம், ஒரு குழந்தை வரட்டும், ரெண்டு எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாமே. முடியாது. அடிமையானவனும் சுயாதீனம் உள்ளவனும் ஒன்னா இருக்கவே முடியாது. மாம்ச சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தையும் ஒன்னா இருக்க முடியாது. அப்படி இருக்கு, அதுவும் வருது இதுவும் வருது அப்படின்னா ஒரு நாள் அழிய போகுதுன்னு அர்த்தம். ஒரு நாள் என்ன செய்யும்? அழியும். கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இந்த ஆகாய விரிவுக்கு நமக்கு நடுவில் பிரிவினையை உண்டாக்குவார். வானத்துக்குரிய சந்ததிக்கும் பூமிக்குரிய சந்ததிக்கும் என்ன பண்ணுவாரு? பிரிவினையை உண்டாக்குவார். இந்த பிரிவினைக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? வானத்துக்குரியவங்களா மாற்றுவார். அந்த தரிசனத்தை கொடுப்பார். அந்த தரிசனத்தை கொடுக்கும் போது இந்த பூமிக்குரிய காரியங்கள் சிலது உங்களை கொண்டு வந்து இழுக்க பார்க்கும், உங்களை சில காரியங்கள் செய்ய வைக்கும். அதுதான் உலகத்துக்கு சரி. நல்லா தெரிஞ்சு கொடுங்க, அதுதான் உலகத்துக்கு சரி. இப்போ ஒரே பையன் இருக்கிறான், அந்த ஒரே பையனை கொண்டு போய் எனக்கு பலி கொடு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. உலகம் இதை ஒத்துக்குமா? வீட்டில் ஒத்துப்பாங்களா? யாராவது ஒத்துக்க மாட்டாங்க. அவரே சொல்றாரு, உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் அவனை எனக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே உலகத்துல உள்ளது இதை ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஆனா இது ஆபிரகாம் ஒத்துக்கிட்டு ஆண்டவருக்காக செய்ய துணியும் போது பரலோகத்தின் திட்டம் ஒன்று அவர் மேல செய்யப்படுது. என்ன செய்யப்படுது? அதுக்கு ஒப்புமையாக இயேசு கிறிஸ்து வருகிறார். சோ அதன் அடிப்படையில் தான் இது செய்யப்பட சொல்லுது. ஆண்டவர் ஈசாக்கை ஏன் மலைக்கு மேல கூட்டு போக சொன்னார்னா, இயேசு கிறிஸ்துவ செய்ய போறார். ஹெவன்லி பிளான். அந்த பிளானுக்கான ஒரு காரியத்தை செய்யறார். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஈசாக்கை கொண்டு போறதுங்கிறது ஹெவன்லி பிளான். ஆனா உலக பிரகாரமா சாராள்கிட்ட போய் சொன்னா விடுவாங்களா? சாராள்கிட்ட சொல்றாங்க, சாராள் நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவர் பையனை பலி கேட்கிறாரு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்துல பிள்ளைகளை பலி கொடுக்கிறது இயல்பு. இயல்புனா முறைமையில இருக்கு. அந்த ஊர்ல என்ன இருக்கு? ஒரு முறைமையில இருக்கு. கானான்ல ஜனங்கள் தங்களோட மூத்த பிள்ளைகளை யாருக்கு பலி கொடுப்பாங்க? அவங்க கடவுள்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை ஆபிரகாம் செய்ய போறாருன்னு சாராள் நினைச்சுப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லாம இருந்து எனக்கே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? 90 வயசுல ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு. இந்த பிள்ளையை நான் பலி கொடுக்க என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். சாராளுடைய வியூல அது கரெக்டா இல்லையா? கரெக்ட். அவங்க சொன்னது கரெக்ட். சரி, இப்படி எடுத்துக்கோங்க. பைபிள் படி பலி கொடுக்கலாமா? பையனை கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாதா? பைபிள் படி கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாதா? ஒரு பிள்ளைய கடவுளுக்கு பலி கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாதா? கொடுக்கக்கூடாது. God never accept human sacrifice. கர்த்தர் ஒரு நாள் மனுஷ பலி என்ன செய்ய மாட்டாரு. அப்ப இப்படி கேட்டா பார்க்கிறவங்களுக்கு இது அகைன்ஸ்டா இல்லையா? பைபிள் படிக்கிறவன் என்ன சொல்லுவான்? அது எப்படி ஆண்டவர் கேட்பாரு? நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி சொல்வாரு? எந்த வசனத்துல சொல்வாரு? ஆனால் ஆபிரகாமுக்கு மட்டும் தெரியும், இது கர்த்தர் என் மேல் வைத்த திட்டம், இது கர்த்தர் என்னை பத்தி செய்ய சொல்லியிருக்கிறார். சில நேரங்களிலே வானத்துக்குரிய சந்ததியில இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லக்கூடிய திட்டம் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடாததாக இருக்கும். உங்களுக்கு ஆதரவா ஒரு கருத்து இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, செய் அப்படிம்பாரு, செய்யும் பாரு. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே போராட்டம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இந்த வானத்துக்குரிய பிளானை செய்ய போறீங்களா, இல்ல இந்த உலகத்தோடு கூட சேர்ந்து அத்தனை பேர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் இந்த பிளானை செய்யாம இருக்கிறதுக்கு. இந்த ஹெவன்லி பிளான் இருக்குல்ல, அதை செய்யாம இருக்கிறதுக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் என்ன செய்வான்? ஹெல்ப் பண்ணுவான் உங்களுக்கு. அவன் சொல்லுவான், நாங்க பாத்துக்கிறோம் ஆபிரகாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆண்டவர் என்னதான் செய்யறாரு, என்னதான் பண்ணுவார் பார்த்துப்போம். அது எப்படி பிள்ளையை கேட்பாரு? அதெல்லாம் கர்த்தர் ஒத்துக்கு அதெல்லாம் செய்ய மாட்டாரு, தைரியமாரு, நாங்க இருக்கிறோம், நாங்க ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் இருப்போம் அப்படின்லாம்பா. ஆனா இது 100% காட் அவனை கூப்பிட்டாரு ஆபிரகாம். இன்னைக்கு உங்க பிள்ளைய கர்த்தர் அப்படி கேட்கிறாருன்னு சொன்னா உங்களால ஒத்துக்க முடியுமா? இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. கர்த்தர் பலி கேட்க போறதில்ல, கொடுக்க மாட்டாரு, சரி செய்ய சொல்றாரு, சரின்னு சொல்றதுக்காவது உங்க வாய் வருமா? இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கிறவனால மட்டும்தான் அதை சரின்னு சொல்ல முடியும். அந்த ஹெவன்லி பிளான்ல இருக்கிறவன் மட்டும்தான். திருப்பியும் சொல்றேன், காட் நெவர் அக்செப்ட் ஹியூமன் சாக்ரிஃபைஸ். இதை நான் சொல்லக்கூடியது பைபிள்ல உள்ள உதாரணத்தை நான் சொல்லுகிறேன்.
நீங்கள் பரலோகத்துக்கு திட்டம் உள்ளவராக இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தரிசனம் யூனிக்காக இருக்கும், விசேஷமாக இருக்கும், அது உங்களுக்கானது மட்டும் இருக்கும். ஆனால் அந்த திட்டத்தை செய்வதற்கு பூமியில ஒருத்தர் கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நானும் செய்யணும். அப்படி ஏன் செய்ய முடியுது அப்படின்னு கேட்டா, உங்களை கர்த்தர் வேறு பிரிச்சுட்டாரு. அப்படி வேறு பிரிக்கிறவனால மட்டும்தான் அந்த திட்டத்தை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நான் சொல்லுவேன், இந்த ஊழியத்தில் இப்போ நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு 3 முக்கியமான ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சார். அதுவும் ஆண்டவர் தான் செஞ்சார், நான் செய்யலை. முதல் காரியம் நான் நினைக்கிறது, இந்த 3மே நான் நினைக்கிறது. முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 1992 திடீர்னு ஒரு நண்பர் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, என் கூட கொஞ்சம் வா, நான் உங்கள்கிட்ட பேசணுங்கிறாரு. போகிறோம், உட்காடுறோம், ஆண்டவரை பற்றி பேசுகிறாரு. நான் ஆல்ரெடி ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள். ஆனால் அவர் வந்து பிராமண குலத்தை சேர்ந்தவர். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரை பற்றி என்கிட்ட சொல்கிறாரு, கேட்குறாரு. அந்த இடத்துல என் கூட சர்ச்சுக்கு வாங்குறாரு. அவர் பேசி தான் முடிச்சார், ஒன்றுமே செய்யலை. ஆனால் அவர் என்ன சொன்னார் காஸ்பல் எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் தோணுது, இவர் இவ்வளோ பேசுகிறாரு, நம்ம போகணும் அப்படின்னு. அது கர்த்தரே என்னை நடத்தி கொண்டு வந்தாருன்னு சொல்லுவேன். அந்த வேறுபாடு அங்கேருந்து அன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்சமான காரியங்கள்லாம் இருக்குது, அத்தனையும் டிவியில் ஓடுது, என்னை சுற்றி நடக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஆண்டவர் இழுத்துட்டு போகிறாரு என்ன. அது என் நினைவே இல்லைம்ப, அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனார். அதை வந்து யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க அன்றைக்கி. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, நாங்கள் கொண்டு தான் சர்ச்சுக்கு போகிறோம், நீ என்ன புதுசாக பெண்டிகாஸ்டலுக்குள்ள வெந்தகோஸ்தே அப்படின்னு ஒன்று உள்ளே போகிறேன். இன்னும் சொல்ல போனால் எங்கள் அம்மாக்கெலாம் அப்போ வெந்தகோஸ்தே பிடிக்காது, பெண்டிகாஸ்டலுங்கிறது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து அந்நிய பாஷை பேசுவாங்க, கை தட்டுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு பேர் அல்லேலூயா கூட்டம். எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்காது, அலோ பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி எல்லாமே நடந்துச்சு. நீங்கள் நம்புங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்தது எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. இத்தனைக்கும் எங்கள் அம்மா கிறிஸ்டியன், ஞானமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாமல் தான் எடுத்தேன். ஏன்னா அவங்க தண்ணியில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானத்தை ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் எடுத்தேன். இந்த வேறுபாடு பிரிக்கிறாருல்ல, இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதலாவது ஒப்பு கொடுத்தோம். ரெண்டாவது 2004 ஊழியத்துக்கு கர்த்தர் வர சொன்னார். அவர் வர சொன்ன போது எனக்கு எல்லாமே என்னுடைய ஃபேவரட், அல்லது எனக்கு ஃபேவராக இருக்க எல்லாம் இருக்கிறதுல என்னோட ஃபேவரட்டான விஷயம் அத்தனையும் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, இதை விட்டுட்டு நீ இந்தியாவுக்கு போ அப்படிங்கிறாரு. அதையும் சொல்லவே நான் அல்ல, முழு மைண்ட் எனக்கு அங்கிருந்து எடுத்துட்டார் ஆண்டவர். ஊழியத்துக்கு போகணும், அவ்வளோதான் ஆண்டவர் சொன்னது. அப்படியே புறப்பட்டு வந்தோம். நீங்கள் நம்புங்க, 2 பேரை தவிர அத்தனை பேரும் என்னை பைத்தியம்னு சொன்னாங்க. உண்மையிலே சொன்னாங்க. ஆண்டவர் தான் கொடுத்து வெளிநாட்டு கூட்டு போறாரு, அங்கே போகிற ஆண்டவர் திருப்பி வர சொல்லுவாரா அப்படின்னு நிறைய எதிர்ப்புகள். அதாவது டிஸ்கரேஜ் பண்ணுற வேர்ட். மாதம் அன்னைக்கு உள்ள சம்பளம் 70,000 ரூபா சம்பளம். அந்த 70,000 ரூபா சம்பளத்தை நான் பெருசுன்னு சொல்லலை, இப்பயும் சொல்கிறேன். அதை விட்டுட்டு வர்றத அவங்களுக்கு அது பெருசாக தெரியுது. அவங்க சொல்லக்கூடியது எல்லாம் நியாயம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன், எங்கள் அம்மா, 2 பேரை தவிர ஒருத்தரும் நான் வந்ததை அக்செப்ட் பண்ணவே இல்லை. என்னை எல்லாருமே கேவலமாக தான் பேசினாங்க, அத்தனை பேர் கேவலமாக பேசினாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஆவியானவர் ஒரு டிசிஷன் கொடுத்தாரு. ஒரு முடிவு, இல்லை நீ வா, நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் கொடுத்தாரு. இது 2வது ஸ்டெப். 3வது, இப்போ இங்கே இருக்கோம் பாருங்க, இந்த இடத்துல இருக்கோம்ல, இதை 2016 இங்கே ஆண்டவர் வர சொன்னார். இந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னாரு. நீங்கள் உட்காந்துருக்கிற இந்த இடம், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் முதல்ல நீங்கள் யாருமே பார்த்ததில்லை. இங்கே இருக்கிற யாருமே என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. இப்போ நீங்கள் பார்க்குற எதுவுமே இல்லாமல், ஒரு ரோடு இல்லாமல், ப்ராப்பராக இங்கே வரத்துக்கு ஒன்றுமே இல்லாமல், 2 மேடு ஏறி வரணும். மலை குன்று மாதிரி இருக்கும், அதை ஏறி தான் வரணும். எதிரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை ஏறி தான் இங்கே வரணும். அந்த சகோதரர், எனக்கு ஒரு பிரதர் தான் இதை கொடுத்தாங்க. அவங்க கூட்டிகிட்டு வரும்போது மினிமம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஆச்சு நாங்கள் இங்கே வரத்துக்கு, வந்து சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறது. அந்த இடம், இந்த இடத்த ஆண்டவர் வந்து உனக்கு தரேன்னு இங்கே நிற்கும் போது என்கிட்ட சொல்கிறாரு, உணர்த்துறாரு, இந்த இடம் தான் நான் உனக்கு சொன்ன இடம், இங்கே தான் நீ அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தையை மட்டும்தான் நம்புகிறோம். ஆனால் என்னை சுற்றி இருக்கிற எதுவுமே நம்புவதுக்கு ஏதுவான காரியம் கிடையாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, மனுஷன் நடந்து வரத்துக்கே 1/2 மணி நேரம் ஆகுது. இங்கே வந்து ஊழியம் செய்யணும்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இவ்வளோ பெரிய காரியங்கள் எதுவுமே அங்கே ஒரு செங்கல் கூட கிடையாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ அங்கே போ, அங்கே உனக்கு நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். நோவாவுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லி பேழையை கட்ட ஆரம்பின்றார். எங்கே ஆரம்பி? இந்த லேண்டில் ஆரம்பி. லேண்டில் கட்டினா எதுக்கு பேழை எங்கே கட்டணும்? நியாயமா தண்ணியில் கட்டணும். தண்ணிக்கு பக்கத்தில் கட்டி தண்ணியில் விடணும், அதான் செய்வாங்க. சம்பந்தமே இல்லாமல் பேழையை கட்டுக்கிறார். எது கட்டணும்? எல்லாரும் ஒரு உலக அழிவு வரப்போது, காப்பாற்றுறதுக்கு கட்டு அப்படிங்கிறார். அதே மாதிரி ஒரு வேலை தான் இது, இங்கே வந்து செய் அப்படின்னு சொன்னார். பெரிய ஆச்சரியம் என்னன்னா,
இந்த 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 காரியத்தை, இந்த விஷனை ஒரு 5-6 பேரை தவிர நான் வேற யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணலை. ஏன்னு சொன்னால், இதை பைத்தியம்னு சொல்லக்கூடியவங்க என் கூட இருந்தாங்க. இங்கே போய் கட்டுறதுக்கு பேசாமல் சென்னையில் ஒரு வீடு வாங்கலாம், அங்கே ஒரு ஆஃபீஸ் போடலாம், இவ்வளோ காசை நீங்கள் இங்கே போய் செலவு பண்ணணுமா, யோசிச்சு பாருங்க அப்படின்னு என்னை டிஸ்கரேஜ் பண்ணி இந்த ஊழியத்தை செய்ய விடாமல் என் தரிசனத்தை விட்டு கீழே தள்ளக்கூடியதான அந்த பூமிக்குரிய வார்த்தை என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். சாதாரணமா இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி இதை செய்யணும். ஏன்னா இது காட்ஸ் பிளான். ஆண்டவர் சொல்றாரு, யோசிச்சு பாருங்க, ரோடு இல்லாத இடத்துல இருந்து ரோடு உருவாக்குறாரு. ஒரு கிலோமீட்டர் 150 மீட்டருக்கு ரோடு உருவாக்குறாரு. இந்த ஒரு ஆட்களுக்காக ரோடு போட்டு கொடுக்குறாரு ஆண்டவர். 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுக்குறாரு, 2 ஊத்து கொடுக்குறாரு தண்ணி. அதெல்லாத்த தாண்டி இதை செய்யறதுக்கு மனுஷங்களை கொடுக்குறாரு. அதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். காசு இருந்தா கூட இங்கெல்லாம் கட்ட முடியாது. அதை கொடுத்து இவ்வளவு பேரை கொண்டு வராரு. இந்த தரிசனத்தை யோசிங்க. இதை நீங்க போய் யாருக்கிட்ட ஷேர் பண்ணாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அன்லெஸ் அந்த வானத்துக்குரிய தரிசனம் உள்ளவர்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அது இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். இல்லைன்னா இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்குது. காட்டுக்குள்ள போய் அதுவும் ஏதோ ஒரு இடத்துல இப்படி செய்யறாங்களே, இது எதுக்கு இவ்வளவு அங்க செலவு பண்ணணும், ஏன் பண்ணணும், அதுவும் ரோடு இல்ல, ஆக்சசபிள் கிடையாது அப்படிம்பாங்க. நான் சொல்றேன், நீங்க வானத்துக்குரிய சந்ததியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எல்லா பிளானும் யூனிக்கா தான் இருக்கும். அந்த பிளானை பூமிக்குரிய சந்ததிக்கு புரியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் உங்களை செய்ய விடாமல் தடுப்பார்கள். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணான் தெரியுமா? கர்த்தர் சொன்ன உடனே அதிகாலையில் எழுந்து, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். நல்லா கவனிச்சு பாருங்க, சாராள் மிக்ஸே ஆக மாட்டாங்க. இதுல சாராள் என்ன ஆக மாட்டாங்க, சொல்லவே மாட்டான். சாராள் கிட்ட என்ன நடக்குதுன்னு கூட சொல்ல மாட்டான், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். சரி 2-3 நாள் இருந்துட்டு விருந்து சாப்பிட்டுட்டு பையனை பலி கொடுக்க போறோம், சரி பையன் கூட ஒரு 2-3 நாள் ஜாலியா இருப்போம், அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்போம், அதுக்கப்புறமா கொண்டு போய் பலி கொடுப்போம் அப்படின்னு கூட அவன் யோசிக்கவே இல்லை. அவன் செஞ்சது என்ன? அதிகாலையில் எழுந்து மறுநாள் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்துட்டான். சரி, காட்ஸ் பிளானை, கர்த்தர் உங்க மேல வச்ச திட்டத்தை செய்யணும்னா அது உங்களுக்கு மட்டும்தான் புரியும், நீங்க மட்டும்தான் செய்யவும் முடியும். ஏன்னா அது உங்க மேல வச்சது, அது உலகத்துக்கு புரியாது, சொன்னாலும் தெரியாது. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட சொல்லாமல் இருப்பது நல்லது. நீங்க அங்க ஷேர் பண்ணீங்க, உங்க விசுவாசத்தை குலைச்சிருவாங்க, உங்களை செய்ய விட மாட்டாங்க. எதுக்கு அப்படின்னு அவங்க பேசி என்ன பண்ணிடுவாங்க, அந்த திட்டத்துல இருந்து உங்களை தூக்கிடுவாங்க. யாரை கொண்டு வந்து கர்த்தர் அந்த திட்டத்தை வைக்கிறாரோ அவனுக்கு மட்டும்தான் பிரியும். மற்றவங்களை விட்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அப்படியே பிரிப்பாரு, நடுவில் ஒரு பிரிவினை உண்டாக்கிடுவாரு. நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு சிலர்லாம் இந்த ஊழியத்தின் பாதையில் ஆரம்பத்தில் நிறைய அகெயின்ஸ்ட் வரும்போது அவர்கள் எதிர்த்துட்டு போவாங்க. போகும்போது ஒரு நாள் கூட கர்த்தர் போய் அவங்களோட ஒப்புரவாகி அவங்க கூட்டிட்டு சொல்ல மாட்டார். அவங்க அந்த தரிசனத்தில் இல்லாம போறாங்க அப்படின்னா கர்த்தர் சொல்வாரு, ஒண்ணுமே பேசாத, விட்டு. தரிசனத்தில் உள்ளவன் உன் கூட டிராவல் பண்ணுவான், தரிசனத்தில் இல்லையா டிராவல் பண்ண மாட்டான். நீ போய் என்ன பண்ணாத, உன் தரிசனத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஐயோ இப்படி நடக்குது அதெல்லாம் சொல்லாத. அவன் தரிசனம், இப்ப லோத்து வரணும்னா கானானுக்கு என்ன பண்ணுவான், தானா வருவான். அங்க 1000 பிரச்சனை வரும், எங்க கானான்ல. ஆனா லோத்து என்ன சொல்லணும் தெரியுமா, எனக்கு ஆடு மாடு மந்தையை விட ஆபிரகாம் முக்கியம், ஆபிரகாமுடையதான தரிசனம் முக்கியம். இந்த தீர்மானத்தை யார் எடுத்திருக்கணும், லோத்து எடுத்திருக்கணும். இப்ப லோத்துக்கு ஆபிரகாம் கூட இருக்கிறத விட ஆடு மாடு முக்கியமா போச்சு. விளைவென்ன, ஒரு நாள் சோதோம் அழிந்தது. அந்த அழிவுல லோத்து எந்த ஆடு மாடுகளுக்காக சோதோமுக்கு போனானோ எல்லாத்தையும் இழந்துட்டு வெறும் கையாய் திரும்பி வந்தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, வானத்துக்குரிய சந்ததிக்கும் பூமிக்குரிய சந்ததிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த வானத்துக்குரிய சந்ததிக்கு மட்டும்தான் அது புரியும், மற்ற ஜனத்துக்கு அது என்ன செய்யாது, புரியாது. ஏன்னா கர்த்தரே அப்படி ஆக்கி வச்சிருக்கிறார். இப்போ உங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் தெரியுது இல்லை, வானத்தில் நடக்கக்கூடியதான காரியங்கள் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. சயின்ஸில் சொல்லுவாங்க, மேகம் வருது, தண்ணிலாம் ஆகுது, எவாப்ரேட் ஆகுது, மேகம் ஃபார்ம் ஆகுது, இடிக்குது, இடி இடிக்குது, அங்கேருந்து மின்னல் வருது, எல்லாம் சொல்கிறாங்க. எதையாவது நீங்கள் மேகத்துக்குள்ளே இருந்து பார்த்துருக்கீங்களா அது நடக்கிற விஷயத்தை, ப்ராசஸை? அது நமக்கு புரியவும் புரியாது. அவங்க சொல்லுவாங்க இத்தனை நட்சத்திரம் இருக்குது, அத்தனை இருக்குன்னு எண்ணி பார்த்தாங்களா? அதை தாண்டி இப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னாங்களே, அது தாண்டி ஒன்று இருக்குதா? பிளாக் ட்ரிஃப்ட்னு ஒன்று இருக்குனாங்க, அது உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியுமா? இவங்களுக்கு எதாவது தெரியுமா? எல்லாமே அசம்ஷன். ஏன்னா
மனுஷனால வானத்துக்குரியதை கெஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஆனா தேவனுடைய திட்டத்தை அவனால என்ன செய்ய முடியாது? புரிஞ்சுக்க முடியாது. ஆனா வானத்துல உள்ளவரால அதை புரிஞ்சுக்க முடியும், வெளிப்படுத்த முடியும். இப்ப நீங்களும் நானும் எதுக்குரிய சந்ததி? வானத்துக்குரிய சந்ததி.